எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான களமானது சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் யார் யார் எங்கு போட்டியிடப் போகிறார்கள் என அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இப்பொழுது திமுக வேட்பாளர் பட்டியலும் நமக்கு வெளிவந்து எங்கு யாருக்கு சாதகம் என்றெல்லாம் பலரும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாருக்கு பலமாக இருக்கிறது களத்தில், அதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திமுக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளோடு இந்த தேர்தலை சந்திக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இந்த தேர்தலில் எவ்வாறு அவர்களுக்கு பலனளிக்க போகிறது என்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கிறது. முதலாவதாக காங்கிரஸ் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கட்சிகளோட விவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி இது ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹை லெவல் தான் நம்ம இது. அப்புறமா நம்ம ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம அந்த வெற்றி வாய்ப்புகள்லாம் அலசும் போது அப்போ தனியாக பார்ப்போம் ஒவ்வொரு தொகுதிக்கு எப்படின்னா. இப்போ இனிஷியல் அசஸ்மெண்ட் தான். ஸோ காங்கிரஸ் போயிடலாம். காங்கிரஸ் பொன்னேரி தனி தொகுதி. பொன்னேரியை பொறுத்தவரை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். போன வாட்டி அவங்க ஜெயிச்சாங்க, சிட்டிங் சீட் தான். ஆனால் அதிமுக எக்ஸ்எம்எல்ஏ பலராமன் நல்ல கேண்டிடேட். அவர் போன வாட்டியை தோக்கும் போதே 40% ஓட்டுக்கு தோத்துருந்தாரு. ஸோ நல்ல ஃபைட் இருக்கும் பொன்னேரியில். வெற்றி வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்க வாய்ப்பு. அது கொஞ்சம் கடினமான போட்டியாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல முடியாது. அடுத்ததாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி போன வாட்டியே நம்ம சொல்லியிருந்தோம், அது கொஞ்சம் டஃப்பாக தான் போகும் இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி அவங்க வின்னிங் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு. செல்வப்பெருந்திகைக்கு கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. எப்படின்னு தெரியல, எப்படி அதுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூரும் கொஞ்சம் கடும் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சோளிங்கர் தொகுதி. சோளிங்கர் தொகுதியில் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்க. முனிரத்னம் அந்த கேண்டிடேட் அவர். இது எதாவது பாமக நிற்குதுன்னு நினைக்கிறேன். சோளிங்கரில் கம்ஃபர்டபுள் வெற்றி. அடுத்ததாக உதகமண்டலம். உதகமண்டலம் வந்து காங்கிரஸ் 2011 ஜெயிச்ச தொகுதி. 2011, 16, 21 3 தேர்தல் ஜெயிச்சிருக்க தொகுதி. இப்போ பாஜக கண்டெஸ்ட் பண்ணுறது. காங்கிரஸ் பிஜேபி ஃபைட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாஜக நல்லா ஃபைட்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். அவர் போனாட்டி பாஜக 40% எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கு. பட் காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். ஈரோடு கிழக்கு மீண்டும் காங்கிரஸுக்கே கிடைக்கப்பட்டிருக்கு. ஈரோடு கிழக்கில் வந்து எனக்கு EVK இளங்கோவன் ஃபேமிலி வந்து வேற கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக அறந்தாங்கி தொகுதி. அறந்தாங்கி தொகுதியில் வந்து திருநாவுக்கரசர் மகன் திரு ராமச்சந்திரன் அவருக்கு கண்டெஸ்ட் பண்றாரு. அதுவும் பாஜக தான் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்க. கடலூர் தொகுதி. கடலூர் தொகுதி ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் மினிஸ்டர் MC சம்பத் கண்டெஸ்ட் பண்றாரு. முன்னாள் மாநில தலைவர் அழகிரி கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கடலூர்லேருந்து. ஸோ அது எப்படி போகும்னு தெரியல. கொஞ்சம் அவங்க பலவீனமாக தான் இருக்காங்க. மயிலாடுதுறை வந்து அங்கேயும் பாமக தான் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் பாமக தான் ஃபைட்டு. ஸோ கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் இங்கே மயிலாடுதுறை ஜெயிச்சிருவாங்க. 4 முனை முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதி. காரைக்குடி வந்து இந்த வாட்டி ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நம்ம அந்த தொகுதியை பற்றி நிறையவே நம்ம இந்த ஒரு மாதம் நிறையா அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சீமான் நினைக்கிற நாம் தமிழர், அப்புறம் தீர்ப்போகி பாண்டி அமமுக நல்ல கேண்டிடேட்டு. அவரும் தாவேக்காலேருந்து பிரபுன்னு யாரோ ஒருத்தர் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அங்கே. இப்போ காங்கிரஸில் வந்து சிதம்பரம் ஃபேமிலிக்கு அங்கே க்ளவுட் இருக்குது. சிதம்பரத்துக்கு காரைக்குடிக்குள்ள கொஞ்சம் க்ளவுட் இருக்குது. எந்த அளவுக்கு அது பலன் தரும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ ரொம்பவே டஃப்பான ஒரு ஃபைட். போன வாட்டி 40% எடுக்கல காங்கிரஸ். அவங்க கேண்டிடேட் முக்குளத்தூர் இல்லாத கொஞ்சம் வெளில போயிருக்கு. 40% எடுக்கலன்றது கொஞ்சம் டஃப்பான தொகுதி தான் இருக்கும். கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தொடர்ந்து சிவகாசி தொகுதி வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அங்கே க்ளவுட் இருக்குது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொகுதி மாதிரி திரும்ப வந்திருக்காரு. பட் சிவகாசி தொகுதியிலே கொஞ்சம் டஃப் ஃபைட் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து திருவாடானை தொகுதியிலுமே அந்த கரியமாணிக்கம் அம்பலம் ஃபேமிலி, அவர் சன் KR ராமசாமின்னாரு. இப்போ கிராண்ட்சன் கருமாணிக்கம் அவர் வந்து 21 ஜெயிச்சார். அவர் தான் மறுபடியும் கேண்டிடேட் இருக்கும். ஸோ திருவாடானையில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க காங்கிரஸ். அதை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்க வந்து அங்கே தூத்துக்குடி ஃபுல்லாகவே கொஞ்சம் திமுக க்ளவுட் கொஞ்சம் நல்லா இருக்குது. நாடார் ஓட்டிங் நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்ரீவைகுண்டமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்குநேரி தொகுதியுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் சீட்டு. அங்கே வந்து அமமுக எதிராக இருக்குது. அமமுக கொஞ்சம் முக்குளத்தூர் கேண்டிடேட் போடணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க நாடார் தான் கொஞ்சம் காங்கிரஸ் ஃபேவரபுளாக தான் இருக்கும் அமமுக. அதை தொடர்ந்து காங்கிரஸ் குளச்சல் வந்து அது அந்த கன்னியாகுமரி வெஸ்டர்ன் பெல்ட்டில் அந்த 3 தொகுதியுமே கம்ஃபர்டபுளாக. குளச்சல், விளவங்கூர்,
அப்புறம் கிளியூர், மூணுத்துலேயுமே அவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. விளவங்கோடு இப்போ எடுத்து விஜய் எண்ணற்ற இருந்தாலும் அவங்க அந்த நாடார் அந்த அமைப்பு கொஞ்சம் காங்கிரஸ் லைட்டாக இருக்கு. மூணுத்துலேயுமே வந்துடுவாங்க. அப்போ கிள்ளியூர் அடுத்ததாக வேளச்சேரி தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. வேளச்சேரி திமுக டஃப் அப்னஸ்னால திமுக அதோட அந்த கேண்டிடேட் ஜெயிச்சு வந்துடும் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஊத்தங்கரை தனித்தொகுதி. ஊத்தங்கரை அது வந்து அந்த தொகுதி அவங்க தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைமே அவங்க தோத்து போன தொகுதி. அவங்க ஏன் இந்த வாரம் மறுபடியும் தேர்ந்தெடுத்தாங்க தெரியல. ஊத்தங்கரையில் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். துறையூர் தனி தொகுதி. துறையூர் தனி தொகுதி திருச்சி உள்ள வருது. ஸோ நேரு அப்படி ஜெயிச்சு கொடுத்துருவாரு நம்பலாம். அடுத்ததாக கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் வந்து கோயம்புத்தூருக்குள்ள. கோயம்புத்தூருக்குள்ள காங்கிரஸுக்கு எதுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க தெரியல. அதில் ஒரு சீட் இந்த மையராஜ் ஜெயக்குமார் போனாட்டிக்கு கோவித்தருக்கு நின்று 3வது போனாரு அவருக்கு. ஸோ எப்படி கூட்டம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தானேங்க கவுண்டம்பாளையத்தில். ஆத்தூர் தனி தொகுதி. ஆத்தூர் தனி தொகுதி சேலத்துக்குள்ள, அங்கேயும் ஜெயிக்கிறது கஷ்டம். அடுத்ததாக பெண்ணாகரம் தொகுதி. பெண்ணாகரம் இன்னைக்கு காலையில் தான் நம்ம நியூஸ் பார்த்தோம். GKM தமிழ்குமரன் ப்ரொடியூசர் அவர் போய் காங்கிரஸ் இணைஞ்சிருக்காரு. இந்த GKM தமிழ்குமரன் யாருன்னா பாமக MLA GK மணி அவரோட சன்னு. அவர் காங்கிரஸ், ஸோ அவர் தான் கண்டெஸ்ட் பண்ண போகிறார் பெண்ணாகரத்தில். ஸோ பெண்ணாகரம் வந்து தருமபுரி முழுக்கவே இந்த வாட்டி கொஞ்சம் ஃபைட் நல்லா இருக்கும். இது எப்படி அவங்க ராமதாஸ் அவர் எல்லா தொகுதியுமே கேண்டிடேட் போட போகிறேன்றாரு. இந்த 1 year ஓட் ஸ்பிளிட் ஆகும். இவரது எப்படி வரும்னு தெரியல. ஸோ டஃப்பான தொகுதி தான் பெண்ணாகரம். ஆனால் அது சௌமியா அன்புமணி போட்டி போடுவாங்கன்னு ஒரு டாக்கு இருக்குது. சௌமியா அன்புமணிக்கு எப்படி வாய்ப்பு வரும் அதுவும் பார்க்கணும். ஸோ சௌமியா அன்புமணின்னா அவங்க மற்ற சமூகங்கள் வந்து பெரிய அளவுக்கு கன்சாலிடேட் ஆகும் காங்கிரஸ் ஃபேவரபுளாக. ஸோ அது பொறுத்துன்னு பார்க்கணும். அதை தொடர்ந்து சிங்காநல்லூர் தொகுதி. அதுவும் கோயம்புத்தூரில் இன்னும் கஷ்டமான தொகுதி. அது திமுக 2014 ஜெயிச்ச தொகுதி. சிங்காநல்லூர் கார்த்திக் கடை. ஆனால் கார்த்திக் இப்போ தொண்டாமுத்தூரில் வேலுமணி எடுத்து நிற்கிறாரு. சிங்காநல்லூரில் இப்போ யார் கேண்டிடேட்னு தெரியல காங்கிரஸில். பட் கஷ்டமான தொகுதி தான் கோயம்புத்தூரில். அதை தொடர்ந்து அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரமும் திருநெல்வேலியில் அது கொஞ்சம் ஆக்சுவலி அந்த பெல்ட் காங்கிரஸ் ஃபேவரோட பெல்ட்டு கொஞ்சம் அது பேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஆனால் அங்கே அவங்க எந்த மாதிரி கேண்டிடேட்னு தெரியல. போன வாட்டி திமுக கொடுத்த கேண்டிடேட் கொஞ்சம் எதிர்ப்பு லைட்டாக இருந்தது. தொடர்ந்து 2 வாட்டியுமே ஆவடியப்பன் கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணாத தோத்த தொகுதி. இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர் இவர் ஒருத்தர் இருக்கார், எஸ்ஐ சுப்பையா அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ கேண்டிடேட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ அம்பாசமுத்திரம் கொஞ்சம் டஃப்பாக ஃபைட் தான் இருக்கும். அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி தொகுதி. கிருஷ்ணகிரியும் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவங்க கேண்டிடேட் போட்டு மேலே வருவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ கிருஷ்ணகிரி ஆசாப்னு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். உசிலம்பட்டி தொகுதி. உசிலம்பட்டியில் சுத்தமாக வாய்ப்பே இல்லை. ஏன் அந்த தொகுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் இது நம்ம கேண்டிடேட்டை பார்க்கணும். ஏன்னா திமுக கிட்ட அது ஐயப்பன் ஆல்ரெடி கேண்டிடேட் ஒன்று ஒருத்தர் இருக்காரு. அது ஏன் அவரை விட்டுட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம. ஏன்னா அதிமுகலேயே சிட்டிங் MLA இருக்காங்க. போனாட்டி அமமுக கொஞ்சம் ஓட்டு எடுத்து மகேந்திரன் வந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ அமமுக பேக்கிங் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி இது பண்ணுறாங்க. திமுக எடுத்து கொஞ்சம் ஃபைட் கொடுத்துக்கலாம். பட் ஏன் காங்கிரஸ் கொடுத்தாங்க தெரியல. கேண்டிடேட் யாருன்னு நமக்கு ஐடியா தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஆஸ் ஆஃப் நோ காங்கிரஸ் கொஞ்சம் தோக்கின மாதிரி தாங்க இருக்காங்க. அதை தொடர்ந்து சங்கரன் கோயில் அதுவும் கொஞ்சம் கஷ்டமான சீட் தான் அது. காங்கிரஸ் யார் அங்கே கேண்டிடேட்டு, அவங்க என்ன சான்ஸு அப்படின்னு பார்க்கணும். எத்தாப்புல அதிமுகவும் இப்போ முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமிக்கு அங்கே சீட்டு கொடுக்கல. ஸோ கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் சங்கரன் கோயிலில். காங்கிரஸின் இறுதியாக மேலூர் தொகுதி. மேலூரில் வாய்ப்பே கிடையாது. எதுக்கு இந்த தொகுதி திரும்ப வாங்குறாங்கன்னு தெரியல. மேலூரில் வந்து கரெக்டான கேண்டிடேட்டை போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணணும். திமுக ட்ரெடிஷ்னலாக அங்கே அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணாது. திமுக கொஞ்சம் அந்த கட்சிக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. அது ஏன் திரும்ப காங்கிரஸ் வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. அவங்க கரெக்டாக ஒரு சமூகம் பார்த்து கேண்டிடேட் போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ அது மேலூர் அவ்வளோதான். காங்கிரஸில் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளுடைய நிலவரம் இப்போதைக்கு பார்த்தோம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள். முதலாவதாக தளி ஷுவர் ஷாட் வின். பாஜக தான் நிற்குது ஆப்போசிட்டாக. அவங்களும் திமுகவுக்கு ஓட்டிருக்கு, இவருக்கும் ஓட்டிருக்கு, தளி ராமச்சந்திரனுக்கு ஓட்டிருக்கு. அது எதிர்ப்பு கொஞ்சம் இருக்குன்றாங்க. பட் அதை ஆர்கனைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பாஜக ஷுவர் ஷாட் இந்திக்கும் அவங்க தான் வேணும். அதை தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி. திருத்துறைப்பூண்டியும் ஷுவர் ஷாட். அது அந்த பெல்ட் கம்யூனிஸ்ட் பெல்ட்டு. திமுக ஸ்ட்ரக்சரும் பக்காவாக இருக்குது. ஷுவர் ஷாட். அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி.
ஸ்ரீவில்லிபுத்தூர் கொஞ்சம் அவங்க கேண்டிடேட் இருக்காங்க. முன்னாள் எம்பி லிங்கம் கொஞ்சம் கேண்டிடேட், அவர் கொஞ்சம் கிளவுட் இருக்கு. அவர் 2016 மக்களவை கூட்டணியில் ஒரு 20,000 ஓட்டு அவர் எடுத்தாரு. அவர் தான் கேண்டிடேட் நினைக்க போறாரு. கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். ஏடிஎம்கே சிட்டிங் சீட் அது. 4வதாக திருப்பூர் வடக்கு. திருப்பூர் வடக்கு கஷ்டமான தொகுதி தான். ஆனால் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் பேக்கிங் இருக்கு, பட் கஷ்டமாக தான் இருக்கும். அதைத் தொடர்ந்து பவானி சாகர் தனி தொகுதி. பவானி சாகரும் வந்து அது எப்படி போகும் இப்போ இல்லைன்னா செங்கோட்டையன் ஆதரவாளர் ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் எந்த அளவுக்கு ஓட்டு பிரியும் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நோ பவானி சாகர்ல இவங்க கம்யூனிஸ்ட் அங்கே கேண்டிடேட் இருக்கு, பட் ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம். அவன் கொஞ்சம் ஏடிஎம்கே எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் போட்டி எடுக்கக்கூடிய 5 தொகுதிகளை பார்த்தோம். அதில் 2 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் 2 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதியாகவும் 1 இழுபறியாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளை பார்க்க போகிறோம். கீழ்வேலூர் தனி தொகுதி. அது வந்து ஷுவர் ஷாட் வின்னு பாமக தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க. ஷுவர் ஷாட் வின் அது நாகப்பட்டினம் அந்த பெல்ட்டில் கம்யூனிஸ்ட் பெல்ட் திமுக ஓட்டு நல்லா இருக்கு. அதைத் தொடர்ந்து கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி. கந்தர்வக்கோட்டை பிஜேபி கண்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டர் சான்ஸ் இருக்கும். கம்யூனிஸ்ட் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியும் வெற்றி பெறும். 3வதாக பத்மநாபபுரம் தொகுதி. பத்மநாபபுரம் சிட்டிங் மினிஸ்டர் தொகுதியை கொடுத்து திமுக கொடுத்துருக்காங்க. அவங்க மினிஸ்டர் தொகுதியை மாற்றி கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு நல்ல ஓட்டு இருக்கு. இவங்க இந்த கேரளா ஒட்டி வருது, அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. கேரளா ஒட்டி வருது, அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. கன்னியாகுமரி பெல்ட்டு. ஸோ கன்ஃபார்மாக அதுவும் பத்மநாபம் அடிச்சிடுவாங்க. அதைத் தொடர்ந்து பழனி தொகுதி. அதான் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஸ்டோரிஸ் என்னன்னா, ஐபி செந்தில்குமார் பழனி சிட்டிங் எம்எல்ஏ இந்த வாட்டி ஜெயிச்சவர் வந்து இப்போ திண்டுக்கல் தொகுதி போயிருக்காரு. திண்டுக்கல் தொகுதியில் அவர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் எடுத்து கண்டஸ்ட் பண்ணுறாரு. அப்போ போகும்போதே பழனி தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் நான் ஜெயிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்த பிறகு நல்ல திமுக அமைப்பு பலம் உள்ள தொகுதி. ஸோ அங்கேயும் வெற்றி வாய்ப்பு நல்லாவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அது அவருக்கு வெற்றி திண்டுக்கல்ல கை கொடுக்கலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெற்றி அது எப்படி போகுன்றது நம்ம மேலும் மேலும் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து திருவெற்றியூர் தொகுதி. சென்னை மண்டலத்தை ஒரு தொகுதி கேட்டாங்க, அதனால தான் அந்த டிலே ரொம்ப நாள் டிலே ஆச்சு. இப்போ சென்னை மண்டலத்துக்கு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக தான் அங்கேயும் திருவெற்றியூர் இருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 5 அடிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் 5க்கு 5, ஆனால் சிபிஐக்கு 2 தான் வெற்றியாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஹார்ட் பார்கிங் வச்சு பண்ணியிருக்காங்க சிபிஎம். இந்த பார்கென்லேயே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள். எப்படி அவங்களுடைய தொகுதிகள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகளில் முதலாவதாக காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி. ஷுவர் வின்னு. அது பாமக தான் ஆப்போனன்ட். ஸோ ஷுவர் வின் காட்டுமன்னார் கோவில். அதை ஹோம் சீட். கடந்த முறை வெற்றி பெற்ற செய்யூர் தனி தொகுதி. அங்கேயும் வெற்றி வாய்ப்பு நல்லதாக இருக்குங்க. அதிமுக கண்டஸ்ட் பண்ணுறாங்க, பட் வெற்றி வாய்ப்பு நல்லதாக இருக்காங்க செய்யூர்லேயும். அதைத் தொடர்ந்து திருப்பூர்லேயும் அங்கேயும் பாமக இந்த வாட்டி கண்டஸ்ட் பண்ணுறாங்க. போன வாட்டி மாதிரி விசிகா பாமக. ஸோ விசிகா அங்கேயே வச்சுருவாங்க. சென்னை சபர்பனில் கொஞ்சம் ஒட்டி ஏரியாஸ் வரும். ஸோ அங்கேயும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அரக்கோணம் தனி தொகுதி. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். போன வாட்டி இந்த தொகுதி கொடுத்தாங்க, போன வாட்டி அங்கே தோத்துட்டாங்க. காரணம் வந்து அரக்கோணம்ல ரவி ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஸோ நான் அரக்கோணம்ல வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. திண்டிவனம் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா விழுப்புரத்தில் வந்து அந்த விழுப்புரம் அந்த கடலூர் இந்த சேலம் பேட்லாம் அந்த அதிமுக பாமக அலையன்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்கும். அவங்க திமுகன்னா கொஞ்சம் இதை கொஞ்சம் கொடுத்துக்கலாம். பட் விசிகாவுக்கு வந்து அது அக்செப்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதிமுக தான் எதிராக நிற்குது. ஸோ திண்டிவனத்தில் அதிமுக ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய குளம் தனி தொகுதி. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேர் தெரியும். ஏன்னா அங்கே அதிமுக கூட்டணியில் அமமுக கண்டஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து முதல் முறை தென் தமிழ்நாட்டில் ஒரு சீட் வாங்கி கண்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும், இவங்களோட தலித் பார்ட்டின்னு பார்க்குறாங்களா, அமமுக வந்து முக்கியத்துவ பார்ட்டின்னு தான். ஸோ 2 பேரில் யார் வந்து பிற ஜாதி வாக்கு வந்து பெரிய அளவுக்கு எடுக்கிறாங்க. திமுக அமைப்பும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இங்கேயும். ஆனால் தினகரன் கொஞ்சம் அங்கே செல்வாக்கு இருக்குது. சசிகலா அவங்க கண்டஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், கொஞ்சம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் இழுபறி தான் சொல்லுவேன். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தனி தொகுதி. கள்ளக்குறிச்சி நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கள்ளக்குறிச்சிக்காரரு. கள்ளக்குறிச்சி வந்தது ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீட்டு. அங்கே வந்து வெற்றி பெற்றது. கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து அதிமுக வெற்றி தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பெரும் வாய்ப்பு என்னன்னா, ஷெடியூல்டு மத்தியில் வந்து யார் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. கடந்த முறை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் மீது ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு இணக்கம் இல்லை. அதனால தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். பிசிகே கேண்டிடேட் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம். கடந்த காலங்களில் ஏன்னா திரும்ப வந்து தொடர்ந்து அந்த போராட்டங்கள் பண்ணது அதெல்லாம் நல்லா இருக்குது.
அதனால் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியாது. அதற்கு அடுத்ததாக பண்ருட்டி தொகுதி. பண்ருட்டியும் கொஞ்சம் அது எப்படி போகும்னு நம்ம ஏன்னா அது தேமுதிக ஒரு காலத்தில் ஓட்டு இருந்தது, போன லட்சம் ஓட்டு வரல. ஸோ தேமுதிக அந்த பழைய ஓட்டு வந்து அது விசிகா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். ரொம்பவே தெரிஞ்ச விசிகா உன்னோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சீட்டாக பண்ருட்டி இருக்கும். நான் பண்ருட்டி வந்து 1 இயர் பெல்ட்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்ச 2 பொது தொகுதி அப்படின்னா, ஒன்று சென்னை சபபன் ஏரியா திருப்பூர் ஜெயிச்சாங்க, அது பாமக எதிர்த்து. இன்னொன்று முஸ்லீம் ஓட்டு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சாங்க. இது வந்து இப்போ ஃபுல்லாக 1 இயர் பெல்ட்ல பண்ருட்டி அந்த வேலும்பூர் கொடுக்க வேண்டிய சீட்டு இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு 1 இயர் ஓட்டு வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், இவங்க 1 இயர் கேண்டிடேட் தான் மோஸ்ட்லி போட்டாகணும், எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதை வச்சு தான் இவங்களோட எதிர்கால அரசியல். 1 இயர் ஓட்டு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க வந்து 1 இயர் மதிப்பு எதிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு அதுவே ஒரு எவிடன்ஸாக இருக்கும். நம்ம இப்போ வரும் தேர்தலுக்கு நிறைய பொது தொகுதிகளை வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப டஃப்பான சீட். ஏடிஎம்கேக்கும் நல்ல க்ளவுட் இருக்கு, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். தேமுதிகவோட எப்படி எந்த அளவு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. பக்கத்தில் விருதாச்சலத்தில் இவங்க மோஸ்ட் பிரேமலதா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதிகளில் 3 உறுதியாக வெற்றி பெறதாகவும் 3 ஒரு இழுபறி நிலையிலையும் ஒரு 2 வந்து தோல்வி அடையக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு விசிகாவுடைய அந்த தொகுதிகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக மதிமுகவுடைய 4 தொகுதிகள். முதலாவதாக மொடக்குறிச்சி தொகுதி. அங்கே உதயசூரியன் சிம்பலாக நிற்கிறாங்க, கொஞ்சம் அவங்க ஓட்டு இருக்கு. இதை முன்னாள் மதிமுக எம்பி கணேஷ்மூர்த்தி அவங்க தெரிஞ்ச ஆளுதான் கேண்டிடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை வராது அவங்களுக்கு, அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதி தான். அதை தொடர்ந்து மதுரை தெற்கு போனாடி சிட்டிங் சீட்டு அவங்க ஜெயிச்ச தொகுதி தான், உதயசூரியன் சிம்பல் தான். ஸோ பிரச்சனை இருக்காது. அதை தொடர்ந்து கடையநல்லூர் தொகுதி. கடையநல்லூர் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, அது திமுகவுக்கு வந்துடும். அவங்க எதிராக இருக்க மதிப்புறத்தில் முக்குளத்தூர் ஓட்டு எந்த அளவுக்கு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது தெரியல. போன வாட்டி வந்து ஐயுஎம்எல் சீட்டு கொடுத்தாங்க. ஐயுஎம்எல் சீட்டு கொடுத்து அவங்க வந்து முஸ்லீம் ஓட்டு வந்தது, ஆனால் முக்குளத்தூர் ஓட்டு இந்துக்கள் மத்தியில் பெருசாக வரல. திமுக ஸ்ட்ரக்சர் கொடுத்த வந்துச்சு, அதிமுக கேண்டிடேட் வெற்றி பெற்றாங்க. அவர் இந்த வாட்டி அவர் தான் நிற்கிறார், மாவட்ட செயலாளர். ப்ளஸ் அங்கே அமமுக கொஞ்சம் ஓட்டு இருக்கு. ஸோ கஷ்டம்தான் தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் இழுபறி, அவங்க தென்காசியில் கொஞ்சம் மதிமுக கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. ஸோ கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் சீட். இறுதியாக மதிமுக தனிச்சின்னத்தில் இருக்கக்கூடிய சீர்காழியில் வந்து தனிச்சின்னத்துக்கு அவங்க எப்படி அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்தவரை நான் இழுபறின்னு தான் நான் சொல்லுவேன். மதிமுகவில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2 வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் 2 இழுபறியில் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்கு. அடுத்ததாக பலரும் எதிர்பார்க்கின்ற தேமுதிக. முதலாவதாக விருதாச்சலம். ஷுவர் ஷாட் வின், பிரேமலதா கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஷுவர் ஷாட் வின். அதை தொடர்ந்து விருதுநகர். அங்கே விஜயபிரபாகரன் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுவும் ஷுவர் ஷாட் வின். அதோட இம்பாக்ட் வந்து மற்ற தொகுதிகள்லேயும் இருக்கும். அதை தொடர்ந்து தருமபுரி தொகுதி. தருமபுரி இங்கே தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க, ஏன்னா அதிமுக பாமக அலையன்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு. ராமதாஸ் கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் பண்ண எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும். இவங்களோட பழைய ஓட்டு எதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தருமபுரி. நான் வந்து அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். அடுத்ததாக குடியாத்தம் தனி தொகுதி. குடியாத்தம் அங்கேயும் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், இழுபறி தான். போனாட்டி திமுக கேண்டிடேட்லாம் ஓட்டு வந்தது, அந்த ஓட் டிரான்ஸ்கன் 100% கரெக்டாக வந்துடுமா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வரும் கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இவங்களுக்கு ஒரு எட்ஜு கொடுப்பேன். அதை தொடர்ந்து சேலம் மேற்கு கொடுத்துருக்காங்க. சேலம் மேற்கு பாமக வர்சஸ் தேமுதிக பழைய ஓட்டு சேலத்தில் இருக்கா அப்படின்னு வந்து தெரியல, எந்த அளவு எஃபெக்ட் வருது தெரியல. பட் எடப்பாடி அவரோட அமைப்புக்கு அங்கே நல்லாவே சேலத்தில் ஓட்டு இருக்கு, அது வந்து பாமக ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாமக அங்கே பெட்டராக இருக்காங்க நினைக்கிறேன். சேலம் மேற்கு அவங்க வெற்றி பெற சூழல் இல்லை. அதை தொடர்ந்து போலூர் தொகுதி சென்ற முறை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன தொகுதி, அவர் இப்போ தொகுதி மாதிரி கலசப்பாக்கம் போயிருக்காரு. அங்கே வந்து பாமக நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபைட் இருக்கும், பட் தேமுதிக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எட்ஜ் இருக்கும். ப்ளஸ் அங்கே வந்து ஆவாவேலு தேமுதிக இந்த கூட்டணி வரதுக்கு பெரிய அளவு நெகோஷியேட் பண்ணது ஆவாவேலு, அவர் மாவட்டத்தில் வருதுன்ற போலூரில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க அவங்க. ஸோ போலூர் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி தான். அதுக்கு அடுத்ததாக சென்னைக்குள்ள பல்லாவரத்தில் கொடுத்துருக்காங்க. பல்லாவரத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த இவரோட பதீசன் பார்சாரதி அவர் தான் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திருத்தணி தொகுதி. திருத்தணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அங்கே ஹரி
அதிமுக நல்ல கேண்டிடேட், கொஞ்சம் நல்லது. அதிமுக பாமக அலையன்ஸ் கொஞ்சம் நல்லா அதை செட் ஆகும். இவங்களால எந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. தேமுதிக கூட்டணி திமுக பிளஸ்ஸா மைனஸா, தேமுதிக எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது இந்த ஆன்டி 10.5% போலரைசேஷன், அந்த லிங்குவிஸ்டிக் இஷ்யூஸ், லிங்குவிஸ்டிக் ஓட்லாம் தேமுதிக வருது அப்படின்ற பின்பம் இருக்கு இல்லையா, அந்த பின்பம் எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் திருத்தணி தான். திருத்தணியை வெற்றி பெற்றா அப்போ நிஜமான இந்த லிங்குவிஸ்டிக் ஓட்டர்ஸ்க்குலாம் தேமுதிக பெரிய பெரிய ஒரு ஃபேஸ் அட்டாங்க இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ நான் வந்து ஹரிக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். அதை தொடர்ந்து ஓமலூர் தொகுதி, ஓமலூர் சேலத்துக்குள்ள இருக்கு, அங்கேயும் கஷ்டம் ஜெயிக்கிறது. இறுதியாக மயிலம், மயிலம் சிவி சண்முகத்தை எதிர்த்து ஜெயிக்க போறாங்க, நிற்க போறாங்க. திருத்தணி மாதிரி தான் இதுவும். அந்த போலரைசேஷன்ல அவங்க சக்சஸ் பண்றாங்களா இல்லையான்றது பார்க்க தான். பட் இப்போதைக்கு அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப்னா இப்போ நம்ம அவங்க பார்த்த தொகுதியில வந்து ஒரு 3 தொகுதியில் வெற்றி பெறுமா தொகுதி இருக்கா. விருதாச்சலம், விருதுநகர், போலூர், அப்புறம் குடியாத்தம்பள்ளி இருபரி இருக்கும். இந்த பக்கம் சேலத்தில் ரெண்டு கஷ்டம், தருமபுரி கஷ்டம், மயிலம் கஷ்டம், இது திருத்தணி கஷ்டம். ஸோ ஒரு 4 சீட்டு வெற்றி பெற மாதிரி இருக்கு. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடக்கூடிய பாபநாசத்தில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூர் பெல்ட்டுக்குள்ளே இருக்குது. தஞ்சாவூரில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கு, அமைப்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கு. வைத்தியலிங்கம் கூட வந்திருக்காரு. பாபநாசத்தில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன அவங்க இந்த ஏணி சின்னம் எந்த அளவுக்கு அவங்க நான் முஸ்லிம்ஸ் மத்தியில் அக்செப்ட் ஆகுதுன்றது பொறுத்து பார்க்கணும். ஓகே. அதை தொடர்ந்து வாணியம்பாடி தொகுதி, வாணியம்பாடியில் அவங்க எனக்கு தெரிஞ்சு வாணியம்பாடி சீட் அவங்க கொடுத்துடக்கூடாது. அது கொடுக்கறதே தப்பு. ஏன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா வாணியம்பாடியில் வந்து அங்கே முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கு. அவங்க போனா இவங்களை வந்து முஸ்லீம் கட்சியாக பார்க்குறாங்க. அங்கே ஹிந்து ஓட்டர்ஸ் வந்து இங்கே வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்குறதே ஒரு ஹிந்து மெஜாரிட்டியில் ஒரு சீட்டில் தான் கொடுக்கணும். ஓகே. அது இந்த வாட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கேண்டிடேட்டை போட்டு இந்த வாட்டி ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவங்க போலிட்டிஷனில் எதாவது பெனிஃபிட் வருதான்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கஷ்டம் தாங்க வாணியம்பாடி. ஐயூஎம்எல் 2 தொகுதிகளை 1 வெற்றி பெறக்கூடியதாகவும் 1 இழுபறியாகும். இழுபறியில் அது போய் தூக்குற மாதிரி தான் இருக்கு. இழுபறி கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா இவங்க அமைப்புங்க ஓட்டு இருக்கு, ஆனால் எதிர் ஓட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியல. அடுத்ததாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. திருச்செங்கோட்டில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. ஈஸ்வரன் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. அதை தொடர்ந்து பொள்ளாச்சி தொகுதி, பொள்ளாச்சி ஜெயிக்கிறது கஷ்டம். பொள்ளாச்சி ஜெயராமன் நல்ல கேண்டிடேட். அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சி, அது உதயசூரியன் சின்னத்தில். முதலாவதாக நாகப்பட்டினம் தொகுதி, நாகப்பட்டினம் ஷுவர் ஷாட் விக்டரி. ஓகே. அதை தொடர்ந்து மணப்பாறை தொகுதி, மணப்பாறையும் திருச்சி கூட தானே இருக்கு. ஸோ அங்கேயும் ஷுவர் ஷாட், அவங்க செட்டிங் சீட் தான், ஷுவர் ஷாட்டை ஜெயிச்சிடலாம். இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கும் 2 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கு. அடுத்ததாக முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ் அவர்களுடைய சிவகங்கை தொகுதி. அதாவது திமுக அதிமுக அரசியல் இருக்கிற இந்த செட்டிங் எப்படின்றது இப்போ நம்ம இந்த கட்சிகளுக்கு நம்ம கடைசியாக கொடுத்த கட்சிகளுக்கு சீட் எடுத்து பார்க்கணும். இப்போ நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்குடி அமமுக, திருப்பத்தூர் பாஜக அதிமுக கூட்டணியில், மன்னார்குடி பாஜக, சிவகங்கை மட்டும்தான் அதிமுக. ஸோ மற்ற தொகுதி எல்லாமே திமுக கூட்டணி கட்சி கொடுத்து திமுக ஈஸியாகிட்டாங்க. திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான். காரைக்குடி அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும், காங்கிரஸ் சீட்டு. மதுரை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ திருப்பத்தூர் அவங்க ஜெயிக்குது. ஸோ திருப்பத்தூர் அவங்க பாஜக கொடுத்தால நீங்கள் கூட்டணி கட்சி தான் இதை கொடுக்கணும் இந்த சிவகங்கை சீட்டும். ஏன்னா அது அவங்களுக்கு அதிமுகவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக பண்ண ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. பட் என்ன ஒரே நல்ல விஷயம், அது உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிற நபர் கொடுத்தது தான். ஸோ அந்த அடிப்படையில் கருணாஸ் கொடுத்துருக்காங்க. கருணாஸ் ஒரு நல்ல ஃபீல்டு. ஏன்னா 2016 வந்து ஜெயலலிதா அவர் கொடுத்த சீட்டு கஷ்டமான சீட் தான். திருவாடானை தொகுதி. சுபா தங்கவேலன் 2011 வெற்றி பெற்றாங்க. திமுக தோக்கும் போது வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி ஜெயலலிதா கொடுக்கும்போது ஆர்கனைஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார். பட் என்னன்னா அவருக்கு அகமுடியார் ஓட்டு இருக்குது. கல்லர் ஓட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் சிவகங்கையில். அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தில் சிதம்பரம் கொஞ்சம் நல்லா டீசெண்டான சீட் தான். அங்கே திமுகவுக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்கு, விசிகா கொஞ்சம் ஓட்டு இருக்கு, தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருக்கு. போன வாட்டி ஐஎம்எல் கொடுத்தாங்க. ஐஎம்எல் கொடுத்தால்தான் இங்கே ஏணி சின்னம். அதுக்கு மற்ற ஹிந்துஸ் மத்தியில் சரியாக ஓட்டு வரல. அடையாள அரசியல் எதிர்ப்புன்றதால அந்த ஓட்டு வரல. இவருக்கு அந்த பிரச்சனை இருக்க உதயசூரியன் சிம்பல் தான். ஸோ வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். ஆசப்னா ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட். சரி. அடுத்ததாக எஸ்டிபிஐக்கு உதயசூரியன் சின்னத்தில் நன்னிலம் தொகுதி. இது இன்னொரு செட்டிங். இது நீங்க வந்து மன்னார்குடி அமமுக, அப்புறம் திருவாரூர் பாஜக,
அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் திமுக ஃபேஸஸும் டிஆர்பி ராஜாவும், திருவாரூரில் வந்து பூண்டி கலைவாணன். ஆனால் இப்போ எப்படி தான் திருவாரூர் ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டு, அது தமிழ்நாட்டில் அதிக மெஜாரிட்டியில் திமுக ஜெயிக்க சீட்டு. ஸோ பூண்டி கலைவாணனுக்கு எதிராகவும் பிஜேபி நிறுத்திட்டாரு. ஸோ அதனால இப்போ எஸ் காமராஜ் அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியிட்ட கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். என்ன நல்ல விஷயம் என்னன்னா, உதயசூரியன் சிம்பல் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க பொறுத்து, உதயசூரியன்ல கரெக்டாக ஒர்க் பண்ணா ஜெயிக்கலாம். எஸ் காமராஜர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் ஆஃப் நோ வந்து அதிமுக எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியாக தமிழ் தேசம் கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்துல நத்தம் தொகுதி கொடுக்கும். இதுதான் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா நான் நத்தம்ல நல்ல கேண்டிடேட் திமுக ஆல்ரெடி இருக்காங்க. ஆண்டியம்பலம்ல அவர் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ இவர் முத்திரையர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிராக நிற்கிறது வந்து பெரிய அளவுக்கு அவரால் ஜெயிச்சேன்னா பெரிய அளவு முத்திரையர் ஓட்டு திமுக வந்திருக்குன்னு அர்த்தம். நான் விசாரிச்சாரி கொஞ்சம் நல்லாவே ஒர்க்கு இருக்கு. அவர் நல்ல கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு க்ரௌடு காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து இழுபறி தான் சொல்லுவேன். நத்தம் விஸ்வநாதன் நல்ல கேண்டிடேட் அவர். ஓகே. இதற்கு முன்பாக அதிமுக பட்டியல் வரும்போது ஒரு விமர்சனம் இருந்தது. எடப்பாடி பாருங்க எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க முடியாத தொகுதிகள்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ திமுகவும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? திமுக அது சில கூட்டி இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கெல்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக விட்டாங்க. சிபிஐக்கு வந்து கொஞ்சம் இழுபறி தான். அவங்க வந்து கொங்குல வந்து 2 சீட் எடுத்திருக்காங்க. அதான் பிரச்சனை. இவங்க வந்து விசிகாவுக்கு வந்து கொஞ்சம் அவங்க விசிகாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சீட்ஸ் தான், 2-3 சீட்ஸ் இழுபறியாக இருக்கிறது. தேமுதிகாவுக்கு வந்து அவங்க 10 சீட்டுன்றதை வாங்கும்போதே அவங்க அதில் கொஞ்சம் கஷ்டமான சீட்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு நினச்சேன். எதிர்பார்த்தது பாலக்கோடு கொடுப்பாங்க, தருமபுரி திமுக வச்சுப்பாங்க. பட் ஆனால் இவங்க தருமபுரி வச்சுட்டு பாலக்கோடு திமுக இருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு ஏடிஎம்கே வந்து நம்ம திமுக கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. காங்கிரஸில் வந்து 16 சிட்டிங் சீட்டை திரும்ப கொடுத்துட்டாங்க. காங்கிரஸே எனக்கு 15 மேலே கொஞ்சம் வரும் அந்த லிஸ்ட். நம்ம அந்த நிறைய பேசணும், நம்ம எடுத்து பண்ணல, அது தனியாக நம்ம ஒரு இதுவாக விவாதிப்போம். ஸோ ஓரளவுக்கு பெட்டராக தான் திமுக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.